இந்த தொண்டர் படைக்கு 1500 பேருக்கு இன்டர்வியூ வைத்து 300 பேரை தேர்வு செய்தேன். மதுப்பழக்கம் உள்ளவர்களை தேர்வு செய்யவில்லை. அப்பொழுது டிஐஜி அலெக்சாண்டர் பின்னாலே டிஜிபி அலெக்சாண்டர் ஒரு நாள் என்னோடு விமானத்தில் வந்தார். நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சீட்டு காலியா இருந்தது. ஐ ஆம் அலெக்சாண்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், இங்க இன்டெலிஜென்ஸ்ல டிஐஜியா இருக்கிறீங்க என்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் இந்த தொண்டர் படைக்கு தேர்வு செய்தது பல சந்தேகங்களை எழுப்பியதால் தான் இதற்கு நாம் தொண்டர் படை அமைத்தவுடன் ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டார் எம்ஜிஆர். பயிற்சி அதாவது பயிற்சி கொடுத்தால் அதற்கு தடை. ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்கிறது ஆயுதங்களோடு. நான் பயிற்சி கொடுத்ததற்காக எம்ஜிஆர் அவர்கள் தடை விதித்ததை குறிப்பிட்டு விட்டு அலெக்சாண்டர் சொன்னார், நீங்கள் 1500 பேருக்கு இன்டர்வியூ செய்கிற போது அதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல எழுதியிருந்தீர்கள். எங்களுக்கு போலீஸ் அகாடமி, மிலிட்டரி அகாடமியில் கூட இப்படி கேள்விகள் பதிச்சிருக்க மாட்டாங்க. இது எங்க வைகோ தயார் பண்ணார். அதனால் நீங்கள் விடுதலை புலிகளை போல ஒரு படையை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் நினைத்ததால் தான் இந்த தடை வந்தது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், முதல்ல 300 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. அதை செலக்ட் பண்ண முறை இன்டர்வியூ வச்சு பண்ணி இருக்கிறீங்க. உள்ள மாவட்ட செயலாளரை உட்கார விடல, ஒன்றிய செயலாளர் உட்கார விடல, சிபாரிசே கிடையாது. என் மனசுக்கு பட்டா செலக்ட் பண்ணுவேன். அவர் சொன்னார், எம்ஜிஆர் குறிப்பிட்டாராம், இந்த வைகோபால்சாமியால பெரிய மண்டையடியா இருக்க, கலைஞரோட இருந்து இல்லாத குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கார், பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்ப தொண்டர் படை அமைச்சிருக்கார், நம் பக்கம் அழைத்து வர வாய்ப்பு இருக்கிறதா என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இடத்திலே பிளைட்ல வச்சு சொன்னார். நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அவரை பற்றி ஒரு ஃபைல் தயார் செய்தோம் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம், ஐயா அவரை பற்றி எல்லாம் விசாரித்தோம், அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லை, பணத்தின் மேல் ஆசை இல்லை, பதவி மேல் ஆசை இல்லை, வேற பலவீனங்கள் இல்லை, கலைஞரை உயிராக நினைக்கிறாரு, அவரை விட்டு வரமாட்டார் ஐயா, அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொன்னதாக இதுவரைக்கும் எந்த மேடையில் நான் பேசலை. அவர் குறிப்பிட்டார். நாங்கள் கைது செய்யப்பட்டோம். நன்கு நினைவிருக்கிறது, ராத்திரி கூப்பிட்டு கலெக்டரும் டிஐஜியும் எஸ்பியும் என்னை வீட்டுக்கு அழைத்தார்கள். எஸ்பி வீட்டுக்கு, கலெக்டர் வீட்டுக்கு. கலெக்டர், இப்போ பேன் வந்துருச்சு, நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 300 பேருக்கு ட்ரைனிங் நடக்கும் மனகாரம் உள்ள கல்யாண மண்டபத்தில். அதிலே முன்னாள் ராணுவ வீரர்கள் சிங்கப்புலி பாண்டியன், ராமையா, எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஜோதி எனப்பா ராமையா போன்ற பீட்டர், வாலிபால் பெரிய பிளேயர் பீட்டர், அவங்கள வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பேன் வந்துருச்சு, இதோட கலைச்சிட்டு போயிருங்க, எல்லாத்தையும் கைது பண்ண வேண்டி இருக்கும் என்று சொன்னார்கள். நான் ரொம்ப